அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருள் பேர் போற்றி ஆரம்பிக்கின்றோம். அன்பிற்கினிய மூன் டிவி நேயர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் மிக சிறப்பான முறையிலே தெளிவான விரிவான சட்ட விளக்கங்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தெளிவுபடுத்தி தரக்கூடிய ஷரியத் சட்டங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்நிகழ்ச்சியிலே மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் முஹம்மது சுல்தான் பாக்கவி ஹசரத் அவர்கள் நமக்காக நம்முடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். தொழுகை என்ற தலைப்பின் கீழ் தாங்கள் விளக்கம் தந்துட்டு இருக்கீங்க. அந்த அடிப்படையில் இப்போ குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் எப்படி தொழுகை தொழுகுவது என்பதாக சம்பந்தமாக பேசிட்டு இருந்தோம். அது தொடர்ந்து விளக்கம் தருங்க. குர்ஆன் ஓத தெரியாதவங்க பொதுவாக குர்ஆன் முழுவதும் ஓத தெரிவது என்பது ஃபரலாக இல்லாட்டியும் அவங்களுக்கு தொழுகையில் ஓத வேண்டிய அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கென சில முக்கிய சூறாக்களையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அது இல்லாமல் அல்லாஹும் குர்ஆனிலே சொல்லும் பொழுது ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆனிலே உங்களால் இயன்றது லேசானவற்றை நீங்கள் ஓதுங்கள் என்றும் வந்திருக்கிறது. இந்த அடிப்படையில குர்ஆன்ல முதல்ல ஃபாத்திஹா சூரா தெரிஞ்சிருக்கணும். ஃபாத்திஹா சூராவும் தெரியவில்லை என்று சொன்னால் அவர் அந்த ஃபாத்திஹா சூரா அளவுக்குள்ள நேரத்தில் ஏதாவது ஒரு தஸ்பீகை அதை கற்றுக்கொள்ளும் வரை ஓதிக்கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. ஃபாத்திஹா சூராவை எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு 154 எழுத்துக்கள் இருக்கின்றன. அந்த 154 எழுத்துக்கள் அளவுக்கு அவர் ஏதாவது ஒன்றை ஓத வேண்டும். இல்லை அவருக்கு வேறு சில சின்ன சூறாக்கள் தெரியும் என்றால் அதை அவர் ஓதிவிட்டு ஃபாத்திஹா சூராவினுடைய நேரம் அளவுக்கு அதை நிரப்பிக் கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் அவர் கற்றுக்கொள்ளும் வரைதான். ஒருவர் புதிதாக முஸ்லிம் ஆனாலோ இல்லை என்று சொன்னால் அவருக்கு கற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்புகளோ சரியான உஸ்தாதோ கிடைக்கவில்லை என்று சொன்னாலோ அவர் அதற்கான முழு முயற்சி எடுக்க வேண்டும். அதுவரை சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும் ஓதினாலும் சரி, இல்லை சின்ன சூறாக்கள் சூரத்துல் ஃபாத்திஹா அளவுக்கு ஓதினாலும் சரி, அதுவரை அதை நாம் ஓரளவு ஏற்றுக்கொள்ள முடியும். என்றாலும் அது அல்லாத நேரங்களிலே அவர் முழு முயற்சியாக எடுத்து சூரத்துல் ஃபாத்திஹாவை கற்றுக்கொள்ள வேண்டும். பெண்கள் மட்டும் அவர்கள் சப்தம் போடுவதற்கு எந்த பாதிப்பும் கிடையாதுங்க. ஆனா மற்ற ஆண்கள் கேட்பார்கள் என்று சொன்னால் 2 விதமான சட்டங்கள் இருக்கிறது. சில ஃபுகஹாக்கள் மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்லும் பொழுது சௌத்துல் மர்அத்தி அவுரத்துன், பெண்ணினுடைய சப்தம் மறைக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். வேறு சில சொல்லின் பிரகாரம் சௌத்துல் மர்அத்தி லைஸபி அவுரத்தின், பெண்களினுடைய சப்தம் மறைக்கப்பட்டுதான் ஆக வேண்டும் என்றில்லை. இந்த 2க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. மற்றவர்களுக்கு முன்னால் கண்டிப்பாக அந்நிய ஆண்களுக்கு முன்னால் மறைத்தே ஆக வேண்டும். பெண்கள் மட்டும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதை சப்தம் போட்டு ஓதுவதில் எந்த தவறும் கிடையாது. பெண்களுக்கு பெண்களே தொழு வைத்துக் கொள்வதாக இருந்தால் அதிலே அளவான சப்தம் வெளியே கேட்காத அளவுக்கு அவருடைய சப்தத்தினுடைய துணிகள் மூலமாக மற்றவர்கள் ஒரு ஆண் இது பெண்ணுடைய சப்தம் தான் என்று தெளிவாக விளங்கும் அளவிற்கு உண்டான ஒரு சப்தம் கேட்காத அளவுக்கு சிறு குழந்தைகள் இருக்கிறார்கள், சின்ன வயசு ஆண் பிள்ளைகள், அவர்கள் இருந்தால் பரவாயில்லை. மற்ற யாருக்கும் கேட்காத அளவுக்குத்தான் அவர்கள் சப்தமாக ஓதுவதற்கு அனுமதி இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ஒரு ஆண் தொழு வைக்கிறார் என்று சொன்னால் கூட அதற்கு பின்னால் நின்று தொழக்கூடிய பெண்கள் கூட சுப்ஹானல்லாஹ் என்றோ மற்ற வார்த்தைகளோ சொல்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. மாறாக கைத்தட்டத்தான் சொல்லியிருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் ஒரு பெரிய வயது வந்த ஆண்களுக்கு முன்னால் அந்நியராக இருக்கும் பட்சத்திலே அவர்கள் சப்தம் போட்டு ஓதுவதற்கு அனுமதி கிடையாது. சப்தமாக ஓதி குர்ஆன் தொழு வைப்பதற்கு அனுமதி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் ஒரு ஆணுக்கு தொழு வைப்பது என்பது எந்த காலத்திலையும் முடியாது. அந்த அடிப்படையில ஒரு ஆண் பின்னாடி நின்று ஒரு பெண் தொழுகை இமாமத்து செய்வது என்பதே கூடாது. அது அல்லாமல் இவர்கள் தனியாக பெண்களுக்கு மட்டும் தொழு வைத்துக் கொள்கிறார்கள் என்றால் இந்த நடைமுறையை பேணி இந்த வரைமுறைக்கு உட்பட்டு அவர்கள் தொழுது கொள்ள வேண்டும். இப்போ ஒரு தொழுகை கல்லாவாக போய்விட்டது. நாம் பல தடவையும் சொல்லி இருக்கக்கூடிய ஒன்று, தொழுகையை கல்லாவாக்குவது என்பது ஒரு பெரிய குற்றம்.
மீறியும் ஏதோ ஒரு வகையிலே கல்லாவாக போய்விட்டது. அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த தொழுகையை தொழுது விட்டுதான் மற்ற பரலை தொழ வேண்டும் என்று சொன்னால் இதுல ஒரு விரிவான ஒரு விளக்கம் தேவைப்படுது. இப்போ ஒருவர் ஒரு ஜமாத்துக்கு போயிட்டு இருக்கிறார், அதாவது அசரனுடைய ஜமாத். இவருக்கு ஏதோ சஃபரின் காரணத்தினாலோ தண்ணீர் கிடைக்காதன் காரணத்தினாலோ ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணத்தினால் அவருக்கு லொஹர் தொழுகை விடுபட்டு போயிடுச்சு. இப்ப இவர் நேரடியாக ஒரு பெரிய பள்ளிவாசலிலே ஜமாத்தை அணுகிறார் என்று சொன்னால் அந்த ஜமாத்திலே சேர்ந்து கொண்டு அந்த அசரை தொழுது கொள்ளலாம். தொழுது விட்டு அவர் ஷாஃபியாக இருக்கும் பட்சத்துல பின்னால் அதை அந்த லொஹரை மீட்டிக் கொள்ள வேண்டும், கல்லா செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அசருக்கு பிறகு எந்த தொழுகையும் கிடையாது. அந்த அடிப்படையில அவர் மகரிப் தொழுததற்கு பிறகு அவர் அசர் அந்த லொஹரை தொழுது கொள்ள வேண்டும். இப்ப மகரிப் போன்ற நேரத்துல இந்த 3 தொழுகையில் கல்லாவாக்கிய ஒருவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் மகரிபினுடைய நேரம் மிக சுருக்கமாக இருப்பதன் காரணத்தினால் அதுவையும் சேர்த்து 4ஆக கல்லாவாக்கி விடக்கூடாது என்ற அடிப்படையில மகரிபுக்கு நம்ம வாங்க சொன்ன உடனே வர்றோம். அந்த பாங்கு சொன்னதிலிருந்து கரெக்டாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன பிரகாரம் பார்த்தால் 2 ரக்காத்து சுன்னத்துகள், 3 ரக்காத்து ஃபர்லினுடைய தொழுகைகள். இந்த 5 ரக்காத்தினுடைய அடிப்படை 5 ரக்காத்தினுடைய நேரத்திலேயே மகரிபினுடைய நேரம் முடிந்து விடுகிறது என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கௌலே ஜதீத் என்ற அவர்களுடைய ஆய்வினுடைய கடைசி முடிவாக சொல்லி இருக்கிறார்கள். இதை பேணிய முறையில் நாம் பார்ப்பதாக இருந்தால் வேறு வழி இல்லாமல் நாம் மகரிபை அதாவாக தொழுவிட்டு அதையும் கலாவாக்கி விடக்கூடாது என்ற அடிப்படையில் அதை அதாவாக தொழுதுவிட்டு மீதம் உண்டான அனைத்தையும் உடனுக்குடன் தொழுது விட வேண்டும். அதற்கு முன்னால் சுன்னத்து தொழுவது என்பது ஃபர்லை வைத்துவிட்டு சுன்னத்து தொழுவது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது கிடையாது. இது போன்று மற்ற தொழுகைகளாக இருந்தால் இப்போ ஒருத்தருக்கு சுபு கல்லாவ போச்சு, லொஹர்னுடைய நேரத்தில் இருக்கிறாரு, அவர் அந்த லொஹர் தொழுகையை தொழுவதற்கு முன்னால் சுபுகையை தொழுது விட்டு தான் லொஹர் தொழ வேண்டும். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன அந்த சட்டத்தை நாம் பலமுறை சொல்லி இருக்கிறோம். அந்த அடிப்படையில பார்த்தால் சுன்னத்து நஃபில் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் கலாவான ஒரு ஃபர்ல் இருந்தால் அந்த கலாவான ஃபர்லை தான் முற்படுத்த வேண்டும். எல்லா தேவைகளுக்கும் போக முக்கியமான நேரங்கள் அத்தியாவசியமான தேவைகள் போக மீதி நேரத்திலே கலாவை முடிந்தவரை நாம் முற்கூட்டியே நாம் நிறைவேற்றி விட வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்கு தௌஃபீக் செய்வாங்க. ஃபஜ்ருக்கு எந்திரிக்க முடியாதுன்னு சொன்னா சில நோயின் காரணமாக ஏதோ மாத்திரை போட்டு அவங்களால தூங்க முடியுது, அந்த டோஸை குறைச்சாலும் அவங்களால முடியாது. அவர்கள் அந்த மாத்திரையை சரியாக போடவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு ஏதோ நோய் அதிகமாகிவிடும். இப்படி போட்டு இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்தால் அவர்களுடைய ஃபஜ்ரினுடைய முறை தனியாக இருக்கிறதுங்க. அதாவது அவங்களால எந்திரிக்கவே முடியாது, ஒரு இயலாத மனிதர்கள் என்ற அடிப்படையில். இல்லை என்று சொன்னால் நாம் பல முறையும் சொல்லியிருக்கிறோம், ஒருவருக்கு இஷா தொழுததற்கு பிறகு அவர் எந்த நேரம் வரை முழித்திருந்தால் அவரால் சுபுகு தொழுகையை கலாவில்லாமல் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர் விழித்திருப்பதற்கு மட்டும்தான் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஒரு 8:30க்கு இஷா தொழுகிறாரு, 9 மணிக்கு தூங்கினா அவர் கண்டிப்பாக அவர் ஃபஜ்ரில் எழுந்து கொள்ள முடியும் என்றால் 9 மணிக்கு மேல் அவர் தூங்காமல் இருக்கக்கூடாது. காரணம் அவருடைய ஃபஜ்ர் தொழுகை கல்லாவாக போகிறது. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு மதியம் நேரத்திலே தூங்குவதற்கு நேரம் இருந்தால் அதிலே சரியாக தூங்கி அந்த ஃபஜ்ரை கலா இல்லாமல் தொழுவதற்குண்டான முயற்சி எடுக்கணும். மீறியும் கல்லாவாயிடுச்சு, அவர் என்ன செய்யணும்? அவர் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய ஆய்வை பின்பற்றக்கூடியவராக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போரிலே ஒரு தொழுகை சுபுஹினுடைய தொழுகை அனைவருக்கும் அசக்தியின் காரணத்தினாலே அதிகமாக போர் செய்ததின் காரணத்தினாலே கல்லாவாகிவிட்ட நேரத்திலே கொஞ்ச நேரம் தாமதித்து அந்த இடத்திலே முசீபத் இருக்கிறது என்பதற்காக அந்த இடத்தை விட்டு பயணப்பட்டு வேறொரு இடத்திற்கு சென்று அதற்கு பிறகு தொழுதார்கள். இதனுடைய அடிப்படையில இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆய்வு செய்து சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அனைவரையும் எழுப்புகிறார்கள். அந்த நேரத்திலே எல்லோருக்கும் தொழுகை கல்லாவாகிவிட்டது. அந்த இடத்திலேயும் சில முசீபத்துகள் இருந்ததின் காரணத்தினால் அந்த இடத்தை விட்டு சென்ற நேரத்தை அளவாக வைத்து அது ஒரு ஈட்டியினுடைய அளவுக்கு சூரியன் உயரக்கூடிய நேரமாக இருந்தது. இந்த நேரத்தை விட்டு அதற்கு அடுத்த நேரத்திலே சுமார் ஒரு 16-17 நிமிடங்கள், ஒரு 21 நிமிடங்கள் வரை
அந்த நேரத்தை விட்டுவிட்டு அதற்கு பிறகு உடனுக்குடன் ஒது செய்து தொழுது கொள்ள வேண்டும். அதை லொகர் வரை பிற்படுத்துவதோ இல்லை என்று சொன்னால் அடுத்த தொழுகையோடு சேர்த்து தொழலாம் என்றோ நாம் பிற்படுத்துவதற்கு அனுமதி கிடையாது. நாம் பலமுறை சொன்ன ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் நாம அன் ஸலாத்தின், ஒருவர் தூக்கத்தின் காரணத்தினால் அது மிகைத்து தொழுகை விடுபட்டு போய்விட்டது, அவ் நசியஹா, இல்லை என்றால் அவர் மறந்து விட்டால், ஃபல் யுஸல்லிஹா ஹீன தக்கரஹா, அவர் அதை நினைவு கூர்ந்த உடனேயே அந்த தொழுகையை நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற அடிப்படையிலே உடனுக்குடன் நிறைவேற்றிவிட வேண்டும். இது போன்று ஷாஃபி மதுஹபினுடைய ஆய்வின் பிரகாரம் சொல்லப்பட்ட கருத்து, அவர் எழுந்த நேரத்திலே சூரியன் உதித்திருந்தாலும் சரி, அது உதிக்கக்கூடிய நேரத்தில் இருந்தாலும் சரி, கலாவுக்கும் அதாவுக்கும் இடைப்பட்டதாக, அதாவது ஒரு 6 மணிக்கு எழுந்திருக்கிறார், 6:02 தான் சூரியன் உதிக்க போகுதுன்னு வைங்க, அவர் 6 மணிக்கு தக்பீர் கட்டினா ஒரு ரக்காத்து இதற்கு இந்த சூரியன் உதிப்பதற்கு முன்னால் கிடைக்கும், ஒரு ரக்காத்து சூரியன் உதித்ததற்கு பின்னால் கிடைக்கும் என்றால் அந்த 2 நேரங்கள் சந்திக்கக்கூடிய நேரமாக இருந்தாலும் அவர் உடனுக்குடன் எழுந்து தொழுது கொள்ள வேண்டும். அவர் தொழக்கூடிய நேரத்திலே சப்தமாக தொழுவதற்கு அனுமதி இல்லை. சாதாரணமாக தொழுகிறாங்க, ஒரு ஜமாத்தாக தொழக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, அவங்க ஜமாத்தாக மொத்தமாக நின்றால் அவர்களுக்கு என்று தனி சட்டங்கள் இருக்கின்றன. பராத் இரவிலே தஸ்பீஹ் தொழுகை வைக்கிறாங்க, அதற்கு பிறகு வித்ரு தொழுகையை தான் நம்ம கடைசியாக ஆக்கணும்னு இருக்குது. இப்போ நம்ம எப்படி தொழுதுக்கிறது? இப்போ நம்ம இஷா தொழுதுட்டு போயிட்டோம், வித்ரையும் வீட்டில் தொழுதுட்டோம், இல்லை என்றால் பள்ளியில் தொழுதுட்டோம், அதற்கு பிறகு பயான்கள் வைப்பாங்க. பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பயான்கள் வைப்பார்கள். பயானுக்கு பிறகு தஸ்பீஹ் தொழுகை, அதற்கு பிறகு ஜியாரத்து, இது போன்ற முறையில் இருப்பதனால் வித்ரு தொழுகையை நம்ம எப்படி தொழுதுக்கிறது என்று ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. பொதுவாகவே தஸ்பீஹ் போன்ற தொழுகைகள் நஃபிலான தொழுகைகளுக்கு மார்க்க ஃபிக்ஹ் நூல்களிலே பார்த்தால் இந்த தஸ்பீஹ் தொழுகைக்குன்னு தனி ஜமாஅத்து கிடையாதுங்க. சிலர் தொழுறாங்க, தொழுதால் அது ஹராம் என்று நாம் சொல்ல மாட்டோம், என்றாலும் மார்க்கத்திலே அது சுன்னத்தாக வலியுறுத்தப்படாத ஒன்று. நம்ம தஸ்பீஹ் தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த அடிப்படையில் பராத்தினுடைய இரவுக்கென்று தனி தொழுகை இல்லாததின் காரணத்தினால் பல ஃபுகஹாக்கள் மார்க்க அறிஞர்களும் தஸ்பீஹ் தொழுகையை தனித்தனியாக தொழுது கொள்வது சிறந்ததாக இருக்கிறது. காரணம், அன்றைய நாளிலே நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்கள் எடுத்து காட்டப்படக்கூடிய அந்த நாளிலே நான் நோன்பு நோற்றவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். இது போன்று ஏதாவது ஒரு நல்ல அமலோடு நாம் நம்முடைய அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தை அடைய வேண்டும், நம்முடைய அமல்கள் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நேரத்தை எடுத்திருக்கிறாங்க. இந்த அடிப்படையில முதலாவதாக சொல்வதாக இருந்தால் சுன்னத் என்ற முறையில் பார்த்தால் தஸ்பீஹ் போன்ற தொழுகைகளை தனியாக தொழுது கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நாம் தஸ்பீஹ் கண்டிப்பாக தொழுவோம், அதற்கு பிறகும் நம்மால் தொழ முடியும் என்று இருந்தால் வித்ரை கடைசியாக ஆக்கிக் கொள்ளலாம். காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ரை உங்களுடைய கடைசி தொழுகையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறாங்க. இல்ல நாம் இப்ப தொழுகிறோம், நம்ம இஷா தொழுத உடனே வித்ரு வாஜிபையும் தொழுதுடுவோம், தொழுத பிறகு தஸ்பீஹ் தொழுகைக்காக நாம் வருவோமா, இல்லை என்றால் அதை தொழுவதற்கு நேரம் இருக்குமா என்று சந்தேகம் இருக்கிறது என்று சொன்னால் அவர் தாராளமாக வித்ரை முற்கூட்டியே தொழுது கொள்ளலாம். தொழுது கொண்ட பிறகும் தஸ்பீஹ் தொழுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அது அவ்வாறு தொழுவதின் காரணத்தினால் ஒரு பெரிய பாவம் செய்ததாக கருதப்படாது. காரணம், வித்ரை கடைசியாக ஆக்குவது என்பது ஒரு விரும்பத்தக்க ஒரு சுன்னத்தான ஒரு செயல், அவ்வளவுதான். நாம் வித்ரும் போய்விடக் கூடாது, தஸ்பீஹை நாம் காரணம் காட்டி வித்ரு வாஜிபை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக யாராவது ஒருவர் வித்ரை முற்கூட்டியை தொழுதால் எவ்வித தவறும் கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். பொதுவாகவே மற்ற விஷயங்களை கொண்டு உதவி தேடுவதில் இஸ்லாமிய அறிஞர்கள் மத்தியிலேயே சில ஒரு மாற்று கருத்துகளும் கருத்து வேறுபாடுகளும் இருந்தாலும் தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவதில் எல்லோரும் ஏகோபித்து கருத்து சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஒபுதஹு இலைஹி அல் வசீலத, அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹுக்கும் உங்களுக்கும் மத்தியிலே
ஒரு இடை சாதனங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இடை சாதனம் என்றால் அல்லாஹ்வின் பக்கம் உங்களை சேர்க்கக்கூடிய சில காரியங்களை வைத்துக் கொள்ளுங்கள். அதுல ரொம்ப முக்கியமாக இருப்பது தொழுகைதான். காரணம், அல்லாஹுவோடு தொழக்கூடியவன் பேசக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹு தாலாவுடைய அரிசினுடைய அல்லாஹ்வினுடைய காலுக்கு கீழாக சஜதா செய்யக்கூடியவனுடைய தலை இருக்கிறது என்பதாக எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில ஒரு தேவை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு சிறந்த வழி தொழுகையை கொண்டு நிறைவேறுவது. ஒரு இறைநேசர் அவர் வண்டியில ஒரு குதிரையில போறாங்க. போகும் பொழுது அந்த குதிரை கொஞ்சம் முரண்டு பிடிக்குது. அப்போ உடனே அவங்க இறங்கி 2 ரக்காத் தொழுதுட்டு திருப்பி ஏறுறாங்க. குதிரை சரியாயிடுச்சு. அப்போ கேட்டாங்க, என்ன விஷயம், இந்த ஒரு புதிய விதமா நீங்க செய்றீங்களே? இப்ப அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் எந்த ஒரு காரியத்தையும் நம்முடைய சில தவறின் காரணம் அல்லாம தரமாட்டான். இப்ப இந்த மாதிரி எனக்கு குதிரை முரண்டு படுகிறது என்று சொன்னால் அல்லாஹு தாலாவோடு நான் கொண்டிருக்கக்கூடிய ஏதோ விதமான ஒரு நெருடலின் காரணத்தினாலதான் இருக்கும். அதை நான் சரி செய்வதற்கு தான் நான் தொழுதேன்னாங்க. இந்த அடிப்படையெல்லாம் பார்க்கும் பொழுது ஹாஜத் நஃபிலுங்கிறது எல்லா நேரத்திலையும் தொழலாம். அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரம் என்பது கிடையாது. குறிப்பிட்ட ரக்காத்துகள் முடிக்க வேண்டும் என்றும் கிடையாது. 2 தொழுவது என்பது சிறந்ததாக இருக்கிறது. ஆனால் ஹாஜத் நஃபிலுக்காக நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரங்கள் ஹராமான மக்ரூஹு தஹரீம் என்று சொல்லப்படக்கூடிய 5 நேரங்கள்ல இருக்கக்கூடாது. சாதாரணமா சுபுஹ் தொழுகைக்கு பின்னாடி சூரியன் உதிக்கும் வரை, சூரியன் உதித்ததிலிருந்து ஒரு ஈட்டியின் அளவு வரும் வரை, சூரியனுடைய உச்சியில சூரியன் இருக்கக்கூடிய நேரத்துல, அசர் தொழுகைக்கு பிறகு, இவ்வாறு மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய நேரம் அல்லாத மற்ற நேரத்திலே தாராளமாக நாம் தொழலாம். அதற்கென்று நாம் அல்லாஹ் தஆலாவிடத்திலே தனி அந்தஸ்தையும் பெறுவோம். எந்த காரியத்திற்கும் அவ்வாறு செய்வது சிறந்த ஒரு நல்ல காரியமாகவும் இருக்கிறது. தொழுகைக்கு முழுவதும் நமக்கு என்ன ஒழு இருக்கணுங்க. ஒழு முறியக்கூடிய எந்த காரியமும் தொழுகைக்கு உள்ளாலே வரக்கூடாது. தொழுகை முடிந்தவுடன் ஒருத்தவங்களுக்கு தொழுகை ஒழு முறியக்கூடிய ஏதாச்சும் ஒரு காரியம் நடந்துருச்சு, அவங்களுக்கு முன்பின் துவாரத்துல ஏதாச்சும் காற்று பிரிந்து விட்டது, மற்ற ஏதாவது வந்து விட்டேன்னு சொன்னா அதனால ஒழு முறிஞ்சிடுமே தவிர அந்த தொழுகைக்கு பின்னால் செய்யக்கூடிய எந்த அமலுக்கும் ஒழு என்பது தேவையில்லை. மற்றபடி தவாப் செய்யறதுக்கு ஒழு தேவை. இப்படி சில முக்கிய காரணங்கள் இருக்கு. தொழுகைக்கு அடுத்ததாக நம்ம உட்கார்ந்து ஒரு ஃபாத்தியா சூரா ஓதுறோம், ஒரு குல் ஹுவல்லாஹ் அஹத் ஓதுறோம். காரணம், தொழுகை எவ்வாறு நமக்கு துஆவாக அமைந்திருக்கிறதோ அது போன்று சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு ஒரு பேரு சூரத்து துஆ. பல முன்னோர்களும் நம்ம என்ன செய்வாங்க, சாதாரணமா அதிகமான நேரங்கள்ல தொழுகை முடிந்தவுடன் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதக்கூடிய பழக்கம் வைத்திருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் ஓதுனா அந்த ஃபாத்திஹா குல் ஹுவல்லாஹ் மற்ற சூறாக்கள் ஓதுவதற்கு தொழுகைக்கு தேவையான அதே ஒழு இங்கு கட்டாயம் கிடையாது. ஒழுவோடு எல்லா காலத்திலையும் இருப்பது சிறந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா யுதாவிமு அலல் உலூஇ இல்லல் முஃமின். முஃமின்கள் தான் ஒரு அல்லாஹ் தஆலாவுடைய ஒழுவோடைய அவர்களுடைய காலத்தை கழிப்பார்கள். முஃமின்கள் எல்லா நேரத்திலையும் ஒழுவோடு இருப்பார்கள் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒழு தொழுகை அல்லாத நேரங்களிலே சுன்னத்தாகவும் விரும்பத்தகுந்ததாகவும் இருக்கிறதே தவிர கட்டாயமாக பருள் என்ற அடிப்படையில ஒழு இருந்துத்தான் ஆக வேண்டும் என்று இல்லை. தாராளமாக தொழுகைக்கு பின்னால் ஒழு முறிந்து விட்டால் நாம் உடனே ஒழு செய்து விட்டும் நாம் ஓதலாம். இல்லை என்றால் நமக்கு அசௌகரியங்கள் இருந்தால் சூரத்துல் ஃபாத்திஹா மற்ற துஆக்களை ஓதிவிட்டு நாம் தாராளமாக அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான விளக்கம் தந்தீர்கள். நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கின்றோம். இன்றைக்கு தொழுகை சம்பந்தமாக நிறைய நேயர்கள் வந்து கேள்வி கேட்டாங்க. அவர்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நிகழ்வுல சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அல்ஹம்துலில்லாஹ், அன்பான நேயர்களே, ஹஸரத் அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு மிக சிறப்பான முறையிலே தெளிவான விரிவான சட்ட விளக்கங்கள் தொழுகை சம்பந்தமாக நமக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கின்றார்கள். அந்த விளக்கங்களை முறையாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தவறுகளை களைந்துவிட்டு வல்லோன் அல்லாஹ்வினிடத்தில் இறையச்சம் உள்ளவர்களாக வாழ வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக என்ற துஆவோடு இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நிகழ்விலே தங்களை சந்திக்கின்ற வரை காத்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.